ஹலோ கைஸ், இதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்குது லயன் கேமிங். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, இந்த வெக்டர் சேலஞ்ச் தான் பண்ண போகிறோம். இறங்கின உடனே வெக்டர் கிடச்சிருச்சு. இந்த டோக்கன் இருந்துச்சு. அப்படியே இந்த மான்ஸ்டர் ட்ரக் போட்டு கிளம்பியாச்சு இனிமேல் அடிக்க. லிஸ்ட்டும் போட்டேன். ஃப்ரீ ஃபயர் யூடியூப் கண்டென்ட்லாம் பிடிக்கும்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கூட ஒரு லைக்காச்சும் தட்டி விட்டு பாருங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோஸ் கூட மோட்டிவேட்டடாக இருக்கும். முட்டிட்டு பார்த்த வரைக்கும் இங்கே சுடுற சத்தம் கேட்டுச்சு. சரி, நம்ம தான் வீராதி வீரா சூராதி சூரான்னு சொல்லிட்டு முட்டை போயிட்டேன். பார்த்தா தப்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் இவன் போனான். என்ன முன்னாடி ஒருத்தன் இருக்கானே, அவனை போய் ஏற்றி கொண்டு அவன் கீழே எடுத்து போகணுன்னு நினச்சி அவனை போய் முட்டை போனான். அவனும் தப்பிச்சிட்டான். சரி, நான் அவனை எப்படியோ அப்படி இப்படி பிடிச்சி இப்படி போனால் அடிச்சிருவான்னு சொல்லிட்டு சுற்றி போய் அடிக்கலான்னு போனேன். இப்படி போனப்போ தான் மண்டேலே போட்டு முடிச்சு விட்டாச்சு. சரின்னு உட்காந்து ஹீல் போட்டு கிளம்பிட்டேன். இங்கே வந்து பார்த்தா சாவறதுக்கு முன்னாடி லேண்ட்மைன் வச்சுட்டு செத்து போயிருக்கான். செத்தாலும் உன்னை சாவடிக்காம விட மாட்டேன்டானே. அப்படியே வண்டியை எடுத்து கிளம்புனான்னு பார்த்தா ஒருத்தர் அடிச்சிட்டு இருக்காங்க பின்னாடிந்து. அப்படியே விட்டுருந்தா கூட போயிருப்பேன். நான் அடித்து கூப்பிட்டு வெறுப்பேற்றுட்டான். வந்து அடிடான்னு. அதான் சரி ஏற்றலான்னு போயிட்டு ஏற்றி முடிச்சு விட்டாச்சு. அவனை அடிச்சுட்டு இங்கே வந்து பார்த்தா ஒருத்தன் உள்ளே முட்டை விட்டுட்ருக்காங்க. பார்த்துவாங்க, நல்லா பாருங்கள். இவன் தான் அந்த முட்டை விட்டுட்டு இருந்தாள். இவனுக்கு கீழே இன்னொருத்தர் இருந்திருக்கான் போல். சரி, மேலே ட்ரிக் ஷாட் போட்டு மேலே இங்கே ஏறி அடிப்போன்னு பார்த்தா ஹைட்டு பத்தலை. சரி, இந்த சைடு மேலே ஏறலான்னு கொஞ்சம் பொசிஷன் பண்ணி வண்டியை விட்டுட்டு இருந்தேன். அப்போ தான் விட்டுட்டு இறங்கி பார்க்குறேன், உள்ளேருந்து ஒருத்தன் குடுன்னு ஓடி வந்துட்டுருக்கான். இவன்கிட்ட தப்பிச்சு எப்படியாவது ஓடி விடுன்னு. சரி, ஏன் வண்டி எடுத்துகிட்டு ஓடிடுவான்னு சொல்லிட்டு அவன் போகிற வழியா நானும் ஏறி உக்காந்துக்கிட்டேன். சரி, அவன் இங்கே தான் போகிறான்னு பார்த்தா போயிட்டே இருக்கான். சரி, இப்படியே போய்ட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. அவன் இறங்கி வேறு வண்டி எடுத்து தப்பிச்சிடலான்னு போகும்போது விட்டுருவேன்னா நான் மண்டையில் வச்சு முடிச்சு அப்படியே அவனை முடிச்சு விட்டு லூட் எடுத்து கிளம்பியாச்சு. திருப்பி கை வேறு நம்மன்னுச்சா. ரொம்ப நேரமாக அடிக்காமல் வண்டி எடுத்து சுற்றிட்டே தான் இருந்தேன். சரி, பார்த்தா இங்கே ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருந்தான். நம்ம தான் தைரியமான ஆளாச்சேன்னு வண்டியை உள்ளே விட்டுட்டு அவனை அடிக்கி கிளம்பிட்டேன். போயிட்டுருக்கும்போது தான் இங்கே ஒருத்தன் லேண்ட்மைன் வச்சு விட்ருந்தான். சரி, நமக்கு பார்த்துட்டோம். இந்த லேண்ட்மைனால் அவனுக்கு கில்லு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதை முடிச்சு விட்டாச்சு. வேறு அவனுக்காச்சும் கில்லு போயிடும்ல, எதுக்கு ஓசி கில்லு வேறு அவனுக்கு கொடுத்துட்டு பார்த்துட்டு இருக்கும்போதே ஒருத்தன் தலை தெறிக்க ஓடிட்டுருப்பான். எதுக்குடா இப்படி ஓடிட்டுருக்கான்னு பக்கத்தில் போய் பார்த்தா இப்போ தெரியாது, அப்புறமா தெரியும். இங்கே ஒருத்தன் ஒளிஞ்சிருக்க லட்சணத்தை பாருங்க. இந்த க்ளூவால்குள்ளே ஒருத்தன் உட்காந்துருக்கானா, இவனை பார்த்து பயந்துட்டு தான் அந்த ஓட்டம் ஓடி இருக்கான். சரி அப்படின்னு சொல்லிட்டு இவனு ஷூட் பண்ணிட்டு அதான் பேன் இருக்குல்ல, பேன்லேயே அடித்து முடிச்சு விட்ருவோம். இங்கே வந்து லூட் அடிக்கலான்னு பார்த்தா முன்னாடி ஒருத்தன் எனிமி க்ளூவால் போடு. அவன்கிட்ட இப்போ தான் இறங்கியிருக்கான். வரமாட்டான்னு நினச்சேன், பார்த்தா வந்துட்டான் நேடு போடுறக்குள்ளாட்டியும். சரி, அவனை எது கூட்டு வச்சுக்கிட்டு நான் அவனையும் அடிச்சு விட்டாச்சு. அப்படியே லூட் அடிச்சுட்டு வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. சரி, முன்னாடி இட்லிஸ்ட் இருக்கானே, அவனை அடிக்கலான்னு பார்த்தா பின்னாடி இந்த ஒருத்தன் அடிச்சுட்டு இருக்கான். எனக்கு கோவம் ப்ரோ, எனக்கு விட்டு வைக்க மனசு வராது. என் வண்டியில் கை வச்சா நான் கொன்னே ஆகணும்னு அவன்கிட்ட போயிட்டு அடிக்கலான்னு பக்கத்தில் போயிட்டு இருக்கும் போதே வண்டியை போட்டு கொளுத்தி விட்டாங்க. சரி, வண்டியிலேயே எவ்வளோ நேரம் தான் இருக்கா, கீழே இறங்கி அவனை அடிச்சிடுவோன்னு பார்த்தா அது கொஞ்சம் தூரமாக இருந்தான். வெக்டர் அவ்வளோ ரேஞ்சு போகாததுனால அங்கேயே கொஞ்ச நேரம் நின்றுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பின்னாடி இந்த இட்லிஸ்ட் அடிச்சிருவானேன்னு சொல்லிட்டு ரஷ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ரஷ் பண்ணிட்டேன். நீரோ போட்டு அடிக்கலான்னு போனால் அடிக்க முடியல. அதுக்கு முன்னாடியே அடித்து முடிச்சு விட்டான். அதான் செத்தா என்ன, ஒரு உயிர் போனால் என்ன, அதான் இன்னொரு உயிர் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பக்கத்தில் போனால் கன் இல்லாமல் வெக்டர் சேலஞ்சு போயிடும். அதனால் சைடாக இறங்கி ஆட்டோ இருக்குது, இந்த ஆட்டோ எடுத்துகிட்டு அவனை அடிக்க கிளம்பிட்டேன். இப்படியே போய் அடித்தா வெக்டர் சேலஞ்சு முடிஞ்சிடும். அதனால் வண்டி எடுத்துகிட்டு வெக்டர் எடுத்துகிட்டு தான் அவனை அடிப்பேன்ட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டேன். வெக்டர்லாம் எடுத்துகிட்டு ஃபியூல் லோட் பண்ணிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். எனிமி அடித்து போட்டு உசுரே எப்படியாவது தப்பிச்சு ஓடி விடுன்னு ஒருத்தன் தப்பிச்சு ஓடிட்டு இருந்தான் ஜிப்லைனில். அவனை அப்படியே அடித்து முடிச்சு விட்டுலான்னு இறங்கி 100 போட்டு அப்படியே போயிட்டு இருந்த வேலைக்கு ஆகாது. க்ளூவால் வேஸ்ட் பண்ணக்கூடாது. வண்டியில் ஏறி கீழே இறங்கி அவன்கிட்ட தப்பிச்சு க்ளூவால் போட்டு, அவன் ஹெச்பி கம்மியாக இருந்திருக்கும் போல், க்ளூவால் போட்டு பேக் ஆகிட்டான். சரி, ஹெச்பி கம்மியாக தானே இருக்குது, மேலே ஏறி அப்படியே அடிச்சு விட்டுருவான்னு முடிச்சு விட்டேன். அடிச்சுட்டு ஜோனில் பயங்கரமாக ஹெச்பி குறைஞ்சிட்டு இருந்துச்சு. சரின்னு மெடிக்கெட் போட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பலான்னு போகும்போது பின்னாடி இந்த ஒருத்தன் அடிச்சிட்டு இருக்கான். சரி, அவுட் ஆஃப் ஜோனில் சண்டை போட்டால் சரிப்பட்டு வராதுன்னு போயிட்டு இருக்கும்போது அங்கேருந்து அவ்வளோ தூரத்தில் 1 HP ஆக்கிட்டாங்க கன்னை வச்சு.
சரி சண்டை போட தேவையில்லன்ட்டு மெடிக்கிட்டு போட்டு அப்படியே ஜோனுக்கு போயிட்டு இருக்கும்போது மேலேருந்து ஒருத்தன் பேராஷூட்டில் இறங்கிட்டு இருக்கான். கன் இருக்காது, பக்கத்தில் போய் அடித்து முடிச்சு விட்டுறலான்னு பார்த்தா அங்கே முதல்ல பெரிய கலவரம் போயிட்டுருக்கு. சரி அந்த கலவரத்தில் நம்மளும் பங்கெடுத்து ஒருத்தனை அடிச்சிடலான்னு போனேன். அப்படியே ஒரு ஓசிக்கில் எடுத்தாச்சு. சரி உள்ளேருந்து ஒருத்தன் அடிக்கலான்னு போனால் நம்ம வண்டி எடுத்துகிட்டு ஓடிட்டான். சரி போனால் போகுதுன்ட்டு அந்த வண்டியை இன்னொருத்தன் அடிச்சிட்டு இருக்கான். சரி அவனை பக்கத்தில் போய் முடிச்சு விட்டுலாம், டபுள் வெக்டர் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போயிட்டு அவனை அடித்து முடிச்சு விட்டாச்சு. அங்கே கீழே போனவன் அடிச்சிருவான்னு சொல்லிட்டு சுற்றி க்ளூவால் போட்டு ஹீல் பண்ணிவிட்டு முன்னாடி பார்த்தா இங்கே இன்னொரு கலை வரும். சரி அதில் ஒருத்தன் ஓசிக்கில் எடுத்துட்டு முன்னாடி ஒருத்தன் வெறி கொண்டு அடிச்சிட்டு இருக்கான். அவனை விட மாட்டேன்டா, என் கீழே திருடிட்டல அப்படின்னு சொல்லிட்டு என்னை அடிச்சிட்டு இருந்தான். சரி தூரத்துலேருந்து அடிக்க முடியாது, வண்டி எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் போய் அடிச்சிடலான்ட்டு பக்கத்தில் போயிட்டேன். இறங்கி அப்படியே சரி அங்கே முன்னாடி எனிமி ஓடிட்டுருக்கானே, அவனை பக்கத்தில் போடுறதுக்கு முன்னாடி ஒரு க்ளூவால் இருக்குது. இங்கே கவர் எடுத்து அடிக்கலான்னு பார்த்தா கீழே ஒருத்தன் எனிமி சர்ப்ரைஸ் போட்டு முடிச்சு விட்டேன். சரி அந்த லாங்கில் இருந்து அவனை நேடு போட்டு டேமேஜ் போட்டுட்டேன். இன்னொரு நேடு போட்டு டேமேஜ் போட்டுட்டேன். சரி அதான் டேமேஜ் ஆகிட்டான்ல, இந்த கிரெனேடை போட்டு விட்டு முடிச்சு விட்டுறலான்னு பார்த்தா சாவலை. சரி நீரோ போட்டு பக்கத்தில் ஏறிட்டு அதான் அவ்வளோ டேமேஜ் கொடுத்தாச்சு, நீரோவும் போட்டாச்சு, 1 HP தான் இருப்பான்னு சொல்லிட்டு நான் தைரியமாக ஏறிட்டு இருக்கும்போது அவன் என்ன கோவத்தில் இருந்தான்னு திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அடிவாங்க நான் 1 HP நான் செத்துருவேன்னு நினச்சேன் இந்த இடத்துலலாம். சரி அவனையும் போட்டு முடிச்சு விட்டு கீழே எடுத்துகிட்டு அப்படியே தப்பிச்சு ஓடிட்டேன். ஜோனில் இருந்தால் செத்துருவேன்னு சொல்லிட்டு முன்னாடி மான்ஸ்டர் ட்ரக் இருந்துச்சு. சரி கடைசி ஒருத்தன் தான் அந்த மான்ஸ்டர் ட்ரக் எடுத்து சுற்றினா எனிமி கிடச்சிருவான்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றிட்டு இருந்தேன். அதோ இங்கே கண்டுபிடிச்சிட்டேன், இந்த மரத்து பின்னாடி தான் நொழிச்சிட்டு இருந்தான். சரி எப்படிரா இவனை அடிக்கலான்னு பார்த்தா அப்படியே சுற்றி ஒரு வழியாக அவனை பூஸ்ட் போட்டு ஏற்றலான்னு பார்த்தா க்ளூவால் போட்டு தப்பிச்சிருவான்னு நான் நினச்சா பார்த்தா அவன் சீட் பண்ணி வண்டியில் உட்காந்து அப்படியே மூவ் ஆகாமல் உட்காந்து. சரி மண்டையில் போட்டு அப்படியே புயா எடுத்து வின் ஆகிட்டோம். ஒரு வழியாக வெக்டர் சேலஞ்ச் கம்ப்ளீட்டட் வித் 14 kills.